ஆனந்தி, நாடு முழுவதும் மழைப்பொழிவு குறைந்து வறட்சியின் தாக்கம் அதிகரித்திருப்பதால் குடிநீர் பஞ்சம் மற்றும் பாசனத்திற்கான நீர் வரத்து குறைவு, அணைகள் வறண்டு போயிருக்கின்றன. இவை அனைத்திற்கும் காரணம் எல்னினோ என்றழைக்கக்கூடிய பசிபிக் பெருங்கடலில் வெப்பத்தின் அளவு உயர்ந்ததால் உலகம் முழுவதிலுமே மழையின் அளவு மற்றும் வெப்பத்தின் தாக்கம் தலைகீழாக மாறி இருக்கிறது என்பதால் தமிழகத்தில் அதனுடைய பாதிப்பை, வெள்ளம் மற்றும் இயற்கை பேரிடர் அபாயங்களை முன்கூட்டியே கண்காணித்துக்கு அரசுக்கு ஆலோசனை வழங்க வருவாய் நிர்வாக ஆணையர் தலைமையில் எல்னினோ கண்காணிப்பு ஆலோசனை குழு அமைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் 7 பேர் கொண்ட இந்த குழுவின் தலைவராக வருவாய் நிர்வாக துறையின் ஆணையர் அந்த குழுவில் இருப்பார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் மட்டுமல்ல, அண்டை மாநிலங்களான கர்நாடகம் மற்றும் கேரளம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் இந்த எல்னினோவின் தாக்கம் இருக்கிறது. வறட்சியான இந்த காலகட்டத்தில் கடும் மழை பொழிவு அசாம் மற்றும் குஜராத் உள்ளிட்ட இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் இப்போது மழைப்பொழிவின் அளவு அதிகமாக இருக்கிறது. ஆனால் தென் மாநிலங்களை பொறுத்தவரை இந்த மழைப்பொழிவானது மிகவும் குறைவாக இருப்பதால் இந்த ஆண்டு காவிரியில் திறந்துவிடக்கூடிய தண்ணீரை திறந்துவிட முடியாத சூழ்நிலை. தருமபுரியில் ஒகேனக்கலில் தண்ணீர் பாய்ந்து விடக்கூடிய அந்த பகுதிகள் வறண்ட பாறைகளாகவே காட்சியளிக்கின்றன. இதே போல அகண்ட காவிரி வறண்ட காவிரியாக காட்சியளிக்கிறது. குறுவை சாகுபடி பொய்த்து போய்விட்டது. அனைத்துக்கும் இந்த எல்னினோ பாதிப்பால் மழை, வறட்சி ஆகியவை முன்னெப்போதும் இல்லாத அளவு அதிகரித்து குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழ்நிலைக்கு உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகள் தள்ளப்பட்டிருக்கின்றன. தமிழகமும் அந்த பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது இந்த ஆண்டு என்பதால் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை ஐஐடி மற்றும் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் உள்ளிட்டோரும் இடம்பெற்றுள்ள வருவாய் நிர்வாக ஆணையர் தலைமையிலான மழை, வெள்ளம், வறட்சி ஆகியவற்றை கண்காணித்து எல்னினோ பாதிப்புகளை கண்டறிந்து அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும், நீராதாரத்தை பெருக்குவதற்கும், வறட்சியால் பாதிக்கப்படக்கூடிய பயிர்கள், கால்நடைகள் மற்றும் குடிநீர் தட்டுப்பாடால் பாதிக்கப்படக்கூடிய பொதுமக்கள் உள்ளிட்டோருக்கு உரிய முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை, வறட்சி மற்றும் கடும் மழைப்பொழிவு ஆகியவற்றை தாங்கக்கூடிய முழு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது மற்றும் வழக்கமான அந்த தூர்வாரும் பணி, அது தவிர நீர்களை சேமிக்கும் பணி, பாசன பரப்பு ஆயக்கட்டுகளில் இப்போது என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், எப்போது மழை பொழியும், எப்போது வறட்சி வரும் என்பது கணிக்க முடியாமல் எல்னினோவால் இருக்கிறது என்பதால் அதை கண்காணிப்பதற்காக ஒரு உயர்மட்ட குழுவை தமிழக அரசு முதன்முறையாக அமைத்திருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகின் காலநிலை மாற்றுத்துறை தலைவர் எஸ் கண்மணி மற்றும் பிரதீப் ஜான், வருவாய் நிர்வாக ஆணையர் உள்ளிட்டோரும் இந்த குழுவில், எல்னினோ கண்காணிப்பு குழுவில் இடம்பெற்றிருப்பார்கள். இந்த 7 பேர் கொண்ட நிபுணர் குழு அமைக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. ஆனந்தி.